ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த விடுகதைகள்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 10 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விடுகதைகள், சொல் விளையாட்டுகள், இந்த மாதிரி நிறைய புது புது சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விடுகதை, காடு மேடெல்லாம் கிடக்கும், கால் வைத்தால் குத்தும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் முள். அடுத்த விடுகதை, காற்றை குடிக்கும், கைகளில் தவழும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பலூன். அடுத்த விடுகதை, குடிக்க தண்ணீர் உண்டு, குளிக்க தண்ணீர் இல்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தேங்காய். அடுத்த விடுகதை, கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் படகு. அடுத்த விடுகதை, கோயிலை சுற்றி கருப்பு, கோயிலுக்குள்ளே வெளுப்பு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சோற்றுப்பானை. அடுத்த விடுகதை, சலசல என்று சத்தம் போடும், பேச மட்டும் வராது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் காய்ந்த இலைகள். அடுத்த விடுகதை, சேற்றுக்குள்ளே செங்கோழி முட்டை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வெங்காயம். அடுத்த விடுகதை, செம்மண்ணுக்குள்ளே சிவப்பு மனிதன், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சர்க்கரை வள்ளி கிழங்கு. அடுத்த விடுகதை, செடி இல்லாமல் சிரிக்கும் பூ, காய்க்காமல் கனிந்த பூ, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் உப்பு. அடுத்த விடுகதை, காசியில் இருந்து கல்கத்தா வரையில் அசையாமல் போகிறது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சாலை. அடுத்த விடுகதை, ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் இரத்த ஓட்டம். அடுத்த விடுகதை, ஒரு பெண்ணுக்கு 3 கொண்டை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் அடுப்பு. அடுத்த விடுகதை, காலையில் வந்த விருந்தாளி மாலையில் மறைந்து விட்டான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் சூரியன். அடுத்த விடுகதை, கிளை உண்டு இலை இல்லை, அது என்ன?
இந்த விடுகதைக்கான பதில் மான் கொம்பு. அடுத்த விடுகதை, அச்சு இல்லாத சக்கரம், இறகு இல்லாத சக்கரம், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வளையல். அடுத்த விடுகதை, கருப்பு உடம்பில் வெள்ளை ரேகை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கரும்பலகை எழுத்து. அடுத்த விடுகதை, கைகளில் தவழும் பையில் உறங்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பணம். அடுத்த விடுகதை, ஒரு சான் உடம்பு, உடம்பு நிறைய பற்கள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சீப்பு. அடுத்த விடுகதை, கோணல் இருந்தாலும் குணம் மாறாது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கரும்பு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய தமிழ் விடுகதைகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் விடுகதைகள் போட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் தமிழ் விடுகதைகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும். அதை தவிர நிறைய சொல் விளையாட்டுகளும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது ஒரு சொல் இருக்கும், அதில் 2-3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கும், இல்லை சொல்ல இருக்கிற எழுத்துக்கள் கலைந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் சொல் விளையாட்டு அப்படின்னு இருக்குது. இன்னும் நிறைய புது புது சுவாரஸ்யமான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யாரெல்லாம் இந்த விடுகதைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.